ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை, அதே நேரத்தில் உடலுறவில் போதிய அளவில் நாட்டம் இல்லை, ஆண்குறி போக 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 சிறியதாயிட்டே இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் என்ன, அது எப்படி கிடைக்குது, எப்படி என்னென்ன பொருள்கள்லாம் இருக்குது, எப்படி நம்ம பயன்படுத்தலாங்கிறத நான் கடைசி வீடியோட இறுதி பகுதியில் சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். பொதுவாக சிலவங்களுக்கு பெண் உடம்பை முறையில் பார்த்த உடனே இந்திரியம் லீக் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் பதட்டத்திலே விந்து நழுவி போய்விடும். அதே நேரத்தில் உச்சகட்டத்தில் வரக்கூடிய விந்தானது ஆரம்பத்திலே துரித ஸ்கலிதமாக வெளியேறி விட ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த பாதிப்புகள்லாம் என்ன, அது ஏன் வருது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக நான் இப்போ கையில் வச்சுருக்கிற பொருள் கான்ஃபிடோன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது சாதாரண ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் கிடையாது. மிகச்சிறந்த ஹிமாலயா கம்பெனியோட ப்ராடக்ட் தான் இது ஏறத்தாழ 1930 பலவிதமான ஆயுர்வேத ட்ரக்குகளை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க இந்த மென் வெல்னஸில் நிறைய ப்ராடக்டுகளை கொண்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது தான் இந்த கான்ஃபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? இந்த கான்ஃபிடோ ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விந்து துரித ஸ்கலிதமாக இதுக்கும் உடலுறவில் உச்சகட்டத்தில் வரக்கூடிய விந்தானது ஆரம்ப கட்டத்திலேயே அல்லது உடலுறவுக்கு முன்னாடியே நழுவி போகுது. சரிதா? அந்த மாதிரியான கட்டங்களுக்கெல்லாம் இது எப்படி தீர்வு அளிக்குது? அதே நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில், இளமையான காலகட்டத்தில் முதல்ல அந்த ஆபாச படங்களை பார்க்கும் பொழுதோ, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதோ, அல்லது திருமணம் ஆகி முதலிரவில் முதல்ல மனைவி இதில் பார்க்கும் பொழுது, அவங்களுடைய அந்தரங்கங்களை பார்க்கும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த லீக் ஆகிறது இயற்கை தான். இதுக்கு காரணம் மனப்பதட்டம் ஒரு காரணம், டிப்ரெஷன் ஒரு காரணம். முதல் முறையாக இருக்கும்பொழுது, அதாவது கையை மூடி வச்சுட்டே இருந்தேன்னா உங்களுக்கு என்ன பார்க்கணுங்கிற ஒரு தோணும். அதை திறந்து காமிச்சிட்டேன்னா அட ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறதான். இதே சலிப்பு தான் ஒரு திருமணமாகி ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கழித்த பிறகு என்னான்னு கேட்டிங்கன்னா, சலிப்புத்தன்மை ஏற்பட்டு அவர்களால் இந்த உடலுறவை போதிய முறையில் இது பண்ண முடியலை. சரிங்களா? வழக்கம் போல் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, மெடிசனாக இருந்தாலும் சரி, அவன் உடம்புக்கு பயன்படுத்தக்கூடியது எதுவாக இருந்தாலும் தகுந்த ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய ஹெல்ப்பு கொண்டு நீங்கள் ஆலோசனையின் பேரில் அதை பரிந்துரையின் பேரில் நீங்கள் சாப்பிடுங்க. தன்னிச்சையாக எந்த மருந்துகளும் எடுத்துக்கொள்வது ஏற்புடையதல்ல. இது மாதிரிலாம் மெடிசன்ஸ்லாம் இருக்குங்கிறத ஒரு அவேர்னஸுக்காக கொண்டு வர்றது தான் இந்த வீடியோ பதிவு ஒழிய வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த பார்க்கக்கூடிய இந்த கான்ஃபிடோங்கிற ஒரு ப்ராடக்ட் ஒரு டேப்லெட் வடிவில் 16 நம்பர்ஸில் கிடைக்குது. ஆமாம், இது நான் தருவித்தது அருகில் உள்ள ஹிமாலயா ஸ்டோர்ஸ்லேயே இது கிடைக்கும். ஒவ்வொரு மேஜர் சிட்டிஸ்லேயும் வைத்திருக்கிறார்கள், அங்கேயே கிடைக்கும், ஆன்லைன்லேயே கிடைக்குது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன அந்த சொன்ன அந்த கம்ப்ளைண்ட்டுகள் உங்களுக்கு இருந்துச்சு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேற்கொண்ட மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் இதை பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன சேர்ந்துருக்கு, பொருட்கள் சேர்ந்துருக்குது, இது என்னென்ன வகையில் பயன்படுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கிளான்ஸாக பார்த்துருவோம்.
இதனுடைய சமஸ்கிருதம் மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறத எக்ஸ்ட்ராக்டாக நான் சொல்லிடுறேன். வேறு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ் படுத்தி சொல்கிற பார்க்குறேன். இதில் வந்து விருத்த தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வந்து கலந்துருக்கு, எக்ஸ்ட்ராக்டாக கலந்துருக்கு. கோக்சுரா நெருஞ்சில் முள் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிபுலஸ் டெரிஸ்டாரிஸ் அப்படிங்கிறது வந்து கலந்துருக்குது. ஜீவந்தி, சைலேயம் அப்படிங்கிற பொருட்கள் வந்து கலந்துருக்குது. அதோடு வந்து பவுடர் ஃபார்மில் வந்து அஸ்வகந்தா, வித்தானியா சோம்னிஃபரா, இந்த அஸ்வகந்தாவும் கோக்சுராவும் கலக்காத ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருள்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம இந்திய மருத்துவத்தில் இந்த 2 ப்ராடக்ட்டுகள் வந்து ஒரு நீக்கமர நிறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அதில் வந்து தவறு வந்து கிடையாது. அந்த அளவுக்கு அதனுடைய இது நீங்கள் வந்து வாய்ப்பு கிடச்சுன்னா வந்து சிங்கிள் ஹெர்பல் சப்ளிமெண்ட்டாகவே இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அடுத்து கோகிலாக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மருந்தோட பொருள் வந்து பவுடர் வந்து கலந்துருக்குது. அடுத்து வன்னிய கக்கு அப்படிங்கிற ஒரு இது. அடுத்து கவிக்கச்சு, கவிக்கச்சு அதாவது முக்குனா புரூரியன்னு சொல்லக்கூடிய பூனைக்காளியோடைய விதை வந்து இதில் வந்து பவுடர் வந்து கலந்துருக்குது. இன்றைக்கி தான் மாடர்ன் மெடிசனில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கு அது வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆனால் அதை விட 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம மூதாதையர்கள் எந்த அறிவியலை வச்சு இது பண்ணாங்க, சரிங்களா? அதனால தான் சான்றோர் சொல் கேளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், நீங்களாக ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறதை காட்டிலும் நம்ம முன்னோர் காட்டிய நெறிமுறையை பயன்படுத்தினாலே போதும், சரிங்களா? ஆமாம், இன்றைக்கி அறிவியல் ஒன்று சரின்னு சொல்லும், நாளைக்கு அதுவே இன்னொரு அறிஞர் தவறுன்று சொல்லுவார். அப்போ சரின்னு சொல்லும்போது நம்ம பயன்படுத்தியவர்கள்லாம் எப்படி அதை வந்து ஏற்க முடியுமா? தவறுன்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? அதுபோலத்தான் ஆயுர்வேதத்தில் வந்து இன்ன மருந்துகளை, இன்ன மூலிகைகள் என்னென்ன கலந்துருக்குது, என்னென்ன குணம், விஷ்ணம், உஷ்ணம், வீரியம், விபாகம், பிரபாவம், இந்த மாதிரியான கேட்டகரியில், அதாவது ரசம், வீரியம், வினம், குணமாக எல்லாமே அதில் கலந்து அவங்க சொல்லி கொண்டு வர்றதை வந்து நம்ம பயன்படுத்தினாலே போதும். எல்லாமே அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு வந்ததுனால வந்து சைடு எஃபெக்ட்டுகளை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இல்லாத ட்ரிக்குகளை அவங்களே இது பண்ணிடுவாங்க. நீங்கள் சொல்கிறாங்க அனிமல் ஸ்டடி பண்ணிங்களான்னு கேட்குறான். இன்றைக்கி உள்ள காலத்தில் அனிமல் ஸ்டடிஸ் வந்து விபாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு பொருள் வந்து இருக்குது. அதாவது ரசம், வீரிய, விபாகம் சொல்லிட்டு நீங்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள்ட்ட கேட்டாலே தெரியும், ஒரு மூலிகைகளுடைய இது வச்சு. இந்த ரசம்ங்கிறது வாயில் சுவைத்து பார்க்கக்கூடிய ஒரு இது. வீரியங்கிறது உள்ளே போன பிறகு என்ன குணத்தை கொடுக்குது அப்படின்னா. விபாகம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் டைஜஷன் இது என்னவா மாறுது. இப்போ சுக்கு வந்து உரைப்பாக இருக்கும், ஆனால் அதே சுக்கு ஆஃப்டர் டைஜஷன் இனிப்பாக வந்து கன்வெர்ட் ஆகிரும். இதை எப்படி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்திலே வந்து ஆஃப்டர் டைஜஷன் சாப்பிட்ட பிறகு எதுக்களித்து பார்த்து ஒன்று நம்ம சாப்பிடக்கூடியது. இன்றைக்கி வந்து அது கௌரவ குறைச்சலாக பகுதி பேர் அதை மறந்துட்டான். ஆமாம், அனிமல்ஸ் மட்டும் இது பண்ணி கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து அனிமல்ஸுக்கும் அதை கொடுத்து அதனுடைய பை ப்ராடக்ட் அந்த இதில் வந்து வரும்பொழுது எடுத்து அதை வந்து அந்த காலத்தில் வந்து ஆஃப்டர் டைஜஷன் அது என்ன குணமாக இருந்திருக்குங்கிறதையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வந்து அவங்க வந்து பயன்படுத்தி பார்த்துருப்பார்கள். அதனால தான் ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் விபாகம்ங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. விபாகம்ங்கிறது ஆஃப்டர் டைஜஷன் அது என்னவா மாறுதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு அனிமல் ஸ்டடியோ அல்லது ஒரு மனிதனுக்கு கொடுத்து பார்த்தோ இந்த மாதிரியானது முறையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? சரி, வழக்கம் போல் நம்ம சாப்டருக்குள்ளே வருவோம். டிவிஎஸ்என் ஆகி போயிட்டுருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த பூனைக்காளி வந்து கலந்துருக்குது. அதே நேரத்தில் வந்து கோகிலாட்சமும் வந்து கலந்துருக்குது. ஸ்வர்ண பங்கம் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டுலாம் இதில் வந்து சேர்த்துருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இதில் வந்து சர்ப்பகந்தா, ரோவல்ஃபியா சர்பண்டினா அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் அல்லது பவுடர் ஃபார்ம்லேயே சேர்த்துருக்காங்க. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனப்பதட்டம்
இதுகளை குறைக்கக்கூடியதில் வந்து ரொம்ப ஒரு முக்கிய இடத்த வந்து இந்த சர்ப்பகந்தா வந்து வகிக்குது. சிலவனுக்கு ஒரு பொருளை, ஒரு பாம்பை பார்த்தா பதட்டமாகும், அது இயற்கை. ஒரு விபத்தை பார்த்தா பதட்டமாகும், ஒரு இயற்கை. சிலவனுக்கு கடன்காரனை பார்த்தா பதட்டமாகும், ஒரு இயற்கை. அதே இதில் இந்த மனப்பதட்டம் உள்ளவர்களுக்கு எதை பார்த்தாலும் பதட்டமாய்க்கொண்டே இருக்கும். அதை வந்து இந்த சர்ப்பகந்தா சாப்பிடும்போது மன தைரியம், அதை காம்ப்ரமைஸ் பண்ணி மனசாந்தி பண்ணி அதை வந்து கொடுக்கக்கூடியது. சரிங்களா? இந்த இதுகளை வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, தகுந்த மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து ஒரு நாளைக்கு காலை மாலை இரவு ஒரு மாத்திரைகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து நல்லா வந்து கோட்டட் டேப்லெட்டாக இருக்கிறனால வந்து நல்லா பார்க்க நல்லா ஷைனியாக அழகாக இருக்கும். அதனால் உள்ளே இருக்கிறது ஹெர்பல் தான், பவுடர் ஃபார்ம் தான் இருக்கிறனால ஒன்றும் நீங்கள் பயப்பட வந்து வேண்டியதில்லை. நீங்கள் அது வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். சிலவங்க சொல்கிற மாதிரி உடனே சாப்பிட்டு உடனே பலன் தருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக எந்த ஒரு பொருளும் இப்படி கிடையாது. நீங்கள் தண்ணி சாப்பிட்டு கூட ஒரு 10 நிமிஷம் கழித்து தான், அல்லது ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் உங்களுடைய தாகமும் சாந்தி ஆகும். சாப்பாடும் அதே மாதிரி தான். உடனேக்கு உடனே எதுலேயும் தீர்வு கிடைக்காது. இந்த மாதிரியான விந்து நழுவுதல், துரித கலிதம், அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வந்து முறையான ஒரு இன்பம் இல்லாதவங்க, நீடித்த இன்பம் இல்லாதவங்க, விந்து சீக்கிரமே வெளியேறியது, மனப்பதட்டம் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ப்ராடக்ட்டு. வழக்கம் போல் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில் பயன்படுத்துங்க. இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஏன்னா இது வந்து போய் யார்கிட்டையும் போய் டிஸ்கஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கே நம்ம ஆண் தன்மையை பற்றி கேலி பேசி விடுவார்களோ, அதனால் அந்த மாதிரியான நினைப்பில் வந்து யாருக்கிட்டே சொல்லாமல் அதை அப்படியே மூடி மறைச்சி இது பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான ட்ரக்குலாம் இருக்குது. இதுக்கெலாம் இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்கிறதான் இந்த நிகழ்ச்சியோட மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற கருத்து. சரிங்களா? ஒரு அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய பரிந்துரையில் நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டேன். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.